ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக ஹேர் கட் பண்ணுறது என்னோட பிளான் தான். நிமிஷாவுக்குமே லாங் ஹேர் 10th பிகினிங்லேயே கட் பண்ண சொன்னேன். ஏன்னா லாங் ஹேரை வச்சுட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான் கிளம்புறதுக்கு. அது சிக் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால நான் வேணா கட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருந்தான். ஓகே 10th முடிச்சிட்டா, இனி என்னதுக்கு அது ரொம்ப லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே எல்லாரும் கட் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்குமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாளாக எங்கே இருந்தால் வளர்ந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிள்ளைங்களை ஊரில் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் வைப்புனா இங்கேயுமே சம்டைம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஹேர் கட் பண்ணால் ஒரு சேஞ்ச் கிடைக்கணும். அவங்களுமே ஃப்ரெண்டுமே சொன்னாங்க. நார்த் இந்தியன் லாங் டைம் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு பியூட்டிஷியன் தான். அவங்க பியூட்டிஷியனாக தான் தெரியும். அவங்களுமே சொன்னாங்க ஹேர் கட் பண்ணால் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நெகட்டிவ் வைப் பிள்ளைங்க மேலே இருந்தாலோ வீட்டு மேலே இருந்தாலோ அது கொஞ்சம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். எனக்கு கட் பண்ணோம், பாப்பா கட் பண்ணோம், அப்படி ஒரு சேஞ்சுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நிமிஷம் வயசுலலாம் எனக்கு இவ்வளோ ஹேர்லாம் இல்லைங்க. ரெட்டச்சடை போகிற அளவுக்கு ஹேர் இருக்கும், அவ்வளோதான். ஸ்கூலுக்கு அதுவும் எப்படின்னா எனக்குலாம் தலை பின்னவே தெரியாது. நான் எங்கள் அம்மா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்றைக்கெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மறுநாள் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு மெயிலாக சீட் போவேன். ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் பிடி சார் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் அம்மா ஊருக்கு போயிருக்காங்களா இன்றைக்கி அப்படியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கரெக்டாக எனக்கு ஸ்கூலிங் டைம்லலாம் வந்து ஐடி கார்டு, அந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறம் ஷூ, சாக்ஸு, யூனிஃபார்ம் பயங்கர நீட்டாக எங்கள் ஸ்கூலிங்கில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் கூட அவ்வளோ நீட்டாலாம் வந்ததில்லை. அதுக்கப்புறம் நான் படிக்கிறப்ப என் ஸ்கூலில் யூனிஃபார்ம் ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக வருவாங்க. அவ்வளோ கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அந்த நெயிலேருந்து ஹேர்லேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே. லேட்டாக வந்துட்டா லேட் கமர்ஸை கேட்டுக்கு வெளியில் நிற்க வைக்கிறது. நிமிஷம் ஆக்சுவலாக அவளோட ஹேரை அவள் தான் மெயின்டைன் பண்ணிக்குவா. பெருசாக அவளுக்கு டேக் கேர் பண்ணுறதுல நம்மளுக்கு எப்போவும் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் எல்லா விஷயங்களையுமே அவளே டேக் கேர் பண்ணிக்குவா. அதெல்லாம் ரொம்ப சமத்து எல்லா விஷயம். அதனால் அவளே தானே கஷ்டப்பட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளோ முடிய வச்சு அவளே சமாளிக்கணும், கஷ்டப்படணும். இனி 11th 12th ரொம்ப பேர்டனாக இருக்கும் அவளுக்கு. அவள் வெளியே செய்கிற கரெக்டாக இருக்கும். இந்த முடிய வேறு இழுத்துட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக ஸ்கூல் மெமரி தாங்க எப்போவுமே. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல யோசிச்சாலே நினைச்சாலே. அவ்வளோ ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் அவ்வளோ டிசிப்ளினாக இருக்குங்க. நிமிஷா ஸ்கூல் இங்கே ஃபாரினில் தான் படிக்கிறா. பட் எனக்கு இன்னும் என் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சா இப்போ படிப்பு ஓகே தான், எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக அப்டேட்டாக இருக்காங்க. பட் அந்த டிசிப்ளின், ட்ரெஸ்ஸிங், அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம், அந்த இதெல்லாம் பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே உண்மையிலே ரொம்ப செம்மையாக இருக்குங்க எங்கள் ஸ்கூல்லலாம். எல்லாமே பயங்கர கரெக்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து எப்படின்னா, எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிச்சாலே வந்து ஸ்கூல் வந்து 3:30 முடியுதுன்னா 2:30 எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. அந்த மார்ச் ஃபர்ஸ்ட், மாஸ் பிடி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் காமனாக எல்லாருமே 6 to 12 வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. ஹவுஸ் பிரிச்சு ஹவுஸ் வைஸாக மார்ச் பாஸில் போவோம். அப்புறம் அந்த மாஸ் பிடியில் வந்து எல்லாருமே எக்ஸசைஸில் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ க்யூலையும் என்னோட தமிழ் டீச்சர் ஞாபகம் விஜயின் பேர் அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி 4 முடி வரக்கூடாது. என்ன டெய்லி தலை குளிப்பேன். எனக்கு எப்பவுமே என்ன தேய்க்கிறது பிடிக்காது. எனக்கு 2 முடி முன்னாடி வந்துட்டே இருக்குமா, வான் பண்ணிட்டே இருப்பாங்க. நாளைக்கெல்லாம் முன்னாடி ஒரு கிளிப்பையாவது முன்னாடி குத்திட்டு வா, என்ன தேய்ச்சி தான் தலை சீவிட்டு வரணும். அதுவும் முன்னாடி கிளிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டச்சடை பின்னும்போது முன்னாடி முடி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆக்சுவலாக ஊர்லலாம் இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பைப்பில் தண்ணி பிடிக்கணும்னாலும் என் தங்கச்சி நான் எந்திரிச்சோன்னே சொல்லுவா, குடத்தை எடுத்துக்கொண்டு போய் வை, நான் வந்துடுறேன். நான் பின்னாடி வரவங்களால முன்னாடி பிடிக்க விட்டு உட்காந்துட்டே இருப்பேன். அங்கே உள்ளவங்க பார்த்து சொல்லுவாங்க, உன் மகளை டவுனில் தான் வளர்க்குற, அந்த முன்னாடி 2 முடி வரதை கட்டவே மாட்டான் மக அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என் தங்கச்சிலாம் தலை சீவி ப்ராப்பராக வருவான். அப்போ எனக்கு தோணும் எல்லாருமே அப்படிதான். அந்த மாதிரி எனக்கு அந்த முன்னாடி 2 முடி வர்றது எப்பவுமே அது ஏதோ எல்லாரும் கேட்பாங்க, உன் மகளுக்கு அது என்ன ஸ்டைலா, இப்போ பார்த்தாலும் முன்னாடி 2 முடி விட்டுருக்காங்க. எனக்கு அப்பவும் ப்ராப்பராக தலை சீவே தெரியாதுங்க உண்மையுமே. எங்கள் அம்மா தலை சீவிட்டா தான். எங்கள் அப்பா தான் கூட சொல்லும், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் வரவங்க தயவுசெய்து தலை சீவ கற்றுக்கிட்டு வாங்களா, இவளுக்கு தலை கூட சீவ தெரியாது அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நமக்கே தலை சீவ தெரில, நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு தலை சீவிட போகிறோம். ஏதோ வர ஒரே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் இது வரைக்கும். பெருசாக எனக்கு நான் பாப்பாலாம் அவளே இதை எப்போவுமே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்குவா. நான் பெருசாக ஒன்றுமே பண்ணுறதில்ல. சின்ன வயசுலேயுமே பேசாமல் கிளிப்பை போட்டுட்டு தனுஷாவுக்கும் அதே மாதிரி. அது ஹேர் கட், அப்புறம் ஹேரை வச்சு என்ன பண்ண போகிறோம். அதுக்கு நெகட்டிவ் வைப்லாம் போகும், பாசிட்டிவாக இருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஹேர் கட் பண்ணுற ஹேரே என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இவளுக்கு நிறைய ஹேர் இருக்கிறதுனால, லாங் ஹேராக இருக்கனால வேணா எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று அதாவது ஒரு மாதிரி இல்லை ஃபீல் ஆகலைன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது கொண்டு போய் கடலில் தூக்கி போட்டுருங்க. இல்லைனா கோயிலில் கொண்டு போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் கொடுங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கணும், அப்படியே கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது கூட நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கேயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லேருந்து பிள்ளைங்கள ப்ரொடக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஆக்சுவலாக நிமிஷாலாம் பயங்கர ஸ்மார்ட்ங்க. ஆக்சுவலாக ஸ்கூல்லே வந்து ரொம்ப பெட்டு, டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக, ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுக்காகவே மேக்ஸிமம் நான் இந்தியா போவேனான்னு டிசைட் பண்ணேங்க. நல்ல ஃபெமிலியர் ஸ்கூலில், அவ்வளோ பெரிய ஸ்கூலில், நல்ல நேம், அவளுக்குன்னு டிசிப்ளினாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவளோட பெஸ்ட்டாக, அவள் ஓரளவு பெஸ்ட்டாக இருப்பாள் எல்லாத்துலேயுமே. அப்படி இருக்க சுச்சுவேஷனுங்கள்லையுமே சில பேர் சில விஷயங்களில் எனக்கு என்னவோ இங்கேயுமே ஊர் மாதிரி சில நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணியே எப்போவுமே வச்சுக்கணும் போலங்க. பிள்ளைங்க வந்து ஆக்சுவலாக நான்லாம் வந்து என்னன்னா பிள்ளைங்களை எப்போயுமே மோட்டிவேட் பண்ணியே பழகுவேன். எனக்கு அடுத்தவங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னா குழந்தைங்கன்னா குழந்தைங்களா பார்ப்பேங்க. ஆனால் இங்கே சில பேர் அதையுமே ஒரு மாதிரி
அவங்கவுங்க குழந்தைங்களே ஒரு மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. குழந்தைங்கள வந்து இன்செக்யூர் ஃபீலும் வர வைக்கக்கூடாது, பிள்ளைங்கள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் உண்டு பண்ணக்கூடாது. அது எங்கே தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னே எனக்கு தெரியல. எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ இவ்வளோ கன்ஃபியூஸ் அவங்களுக்குள்ள அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இங்கே யாருக்காக? நமக்காக தானே நம்ம வாழ்கிறோம். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு டிசிப்ளினான லைஃப்பை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க இங்கெல்லாம். அப்படி இருக்கப்போ ஒரு இன்செக்யூரிட்டியை ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மேபி அவங்க குழந்தைங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறதுனால அடுத்தவங்க குழந்தைங்கள டாமினேட் பண்ணி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நாங்கள்லாம் சின்ன வயசில் லைன் வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தைங்க பிரச்சனைன்னு மட்டும் என்கிட்ட யாருமே கொண்டு வராதிங்க, இப்போ குழந்தைங்க சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம்